Assalamualaikum, welcome to Shadur Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு ஒரு சூப்பரான டேஸ்டியான கஸ்டர்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு பல்கா செய்யறதால இந்த குவாண்டிட்டில எப்படி செய்ய போறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. 25 பேருக்கான கஸ்டர்ட் தான் இன்னைக்கு செய்ய போறோம். நீங்க கம்மியா வேணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பார்த்து செஞ்சுக்கோங்க. பிஸ்மில்லாஹ் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு 5 பேக்கெட் பால் சேர்க்கிறேன். பால் நல்லா கொதி வரணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கஸ்டர்ட் பவுடரை பாலில் கலக்க போகிறோம். இது பச்சை பாலில் தான் கலக்கணும். சூடான பாலில் கலந்தா கட்டி கட்டி ஆகிடும், அது நோட் பண்ணிக்கோங்க. 1 500 ml பால், ஒரு பேக்கெட் பாலுக்கு 2 டேபிள் ஸ்பூன். இந்த டேபிள் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் கணக்கு. இப்போ நான் 5 பேக்கெட் எடுத்துருக்கேன். ஸோ 10 டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி எடுத்து பச்சை பாலில் கலக்கணும். இப்போ இந்த மாதிரி விஸ்க வச்சு கொஞ்சம் கூட லம்ஸ் இல்லாத மாதிரி, கொஞ்சம் கூட கெட்டிப்படாமல் மொத்தமாக நல்லா கரைச்சிக்கோங்க. கரைக்கும் போதே தெரியும் கொஞ்சம் கூட லம்ஸ் இருக்கா இல்லையான்னு. பால் நல்லா கொதிக்கணும், நல்லா கொதிச்சிட்டோம். இந்த பாலில் இப்போ சர்க்கரை சேர்க்கணும். இப்போ சர்க்கரை சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு கரண்டியில் சேர்க்குறேன். மொத்தமாக 12 கரண்டி சர்க்கரை சேர்த்துருக்கோம். அதாவது 600 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கேன். பால் மட்டும் நிறைய குவான்டிட்டியில் செய்கிறீங்க அப்படின்னா கிண்டிக்கிட்டே இருங்க, ஒரு கரண்டி விட்டு, இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும். அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு வெனிலா எசன்ஸ் கஸ்டர்ட் தான் எடுத்திருக்கேன். ஃபேமிலிக்கும் எனக்கும் எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு ஃப்ளேவரு. கலந்து வச்ச இந்த மிக்சர், அந்த கஸ்டர்ட் பவுடர் கலந்து வச்சோம் இல்லையா, இப்போ சேர்த்துக்கலாம். விஸ்க் வச்சு முடிஞ்ச வரைக்கும் விஸ்க் வைங்க. கரண்டியில் வச்சா கூட நம்மளுக்கு கெட்டிப்பட ஸ்டார்ட் ஆகிடும். பாருங்க, கொஞ்சம் கூட கெட்டிப்படலை. பாருங்க எவ்வளோ ஸ்மூத்தாக டெக்ஸ்டர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்படி இருக்கணும். ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஃப்ரூட்ஸு நட்ஸ் எல்லாம் சேர்ப்போம். அது கரெக்டான ஐஸ்கிரீம் மாதிரி அழகாக இவ்வளோ டேஸ்ட்டாக ஒரு டெசர்ட் வந்துடும். இப்படி இருக்கணும். கரெக்டாக மெஷர்மெண்ட் இது. செம்ம ஸ்வீட்டு, இந்த டெக்ஸ்டரு ஸ்மூத்தாக இருக்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதே நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக பண்ணிங்கன்னா இதே மாதிரி வரும் உங்களுக்கு. இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செஞ்ச உடனே இப்படி கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகணும். ஃபுல்லாக நல்லா சில்லாக அந்த சூடெல்லாம் இறங்கி நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்த உடனே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. ஒரு வாட்டி கிண்டுங்க. சில்லானதுக்கு அப்புறமா இதுக்கான ஃப்ரூட்ஸ் ஆப்பிள், குட்டி ஆப்பிள் ஒரு 4 ஆப்பிள் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 2 மாதுளப்பழம், அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கிரேப்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த சைடு வாழைப்பழம், ஒரு 7 வாழைப்பழம் வரைக்கும் கட் பண்ணி வச்சுருக்கோம். இது சேர்த்துலாம். அதே மாதிரி நட்ஸு கூட நான் ஊற வச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம் குட்டி குட்டியாக. பாருங்கள், குடி அளவுக்கு முந்திரி, ஒரு குடி அளவுக்கு பாதாம் ஊற வச்சு கட் பண்ணியாச்சு. இதுவும் சேர்த்துக்கலாம். நீங்கள் பிஸ்தா கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது எல்லாமே ஒன்றா கலந்து விட்டுட்டு மூடிட்டு ரெஃப்ரிஜிரேட் பண்ணிவிடுங்க. அதோட ஒரு 2 hours கழித்து சில்லாக சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம செம்மையான கஸ்டர்ட் ரெடி, ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி. அப்படியே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பாய்.